நெல்லையிலும் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவு பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த இறுதிக்கட்ட இந்த ஷாப்பிங்ல மக்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, விவரங்கள். திருநெல்வேலி, அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்கள் இயல்பாக பொருட்களை வாங்க துவங்கி இருக்கிறார்கள். இறுதிக்கட்டமாக தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான அந்த இறுதிக்கட்ட தேவையான பொருட்களை வாங்கும் நடவடிக்கைகள் துவங்கி இருக்கிறது. நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்த நிலையில் இன்று காலை கனமழை பெய்தது. இதன் காரணமாக காலையிலிருந்து மதியம் வரை கடை வீதிகளில் மக்களின் கூட்டம் மிக குறைவாக காணப்பட்டது. தற்போது மெல்ல மெல்ல மக்களின் கூட்டம் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. நம்ம தற்போது பாரம்பரியமிக்க வடக்கரத வீதி, நெல்லையப்பர் வடக்கரத வீதியில் இருக்கிறோம். இந்த ரத வீதியில பிரபல ஜவுளி நிறுவனங்கள் இருக்கிறது. சாலையோர கடைகள் நிரம்ப காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாம சிறிய பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், துப்பாக்கி போன்ற சிறிய அளவிலான பட்டாசுகள் உள்ளிட்டவை இந்த பகுதியிலேயே கிடைப்பதால் இந்த பகுதியில் முழுமையாக தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தீபாவளிக்கு வாங்க முடியும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய மக்களின் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது. அவ்வப்போது பெய்து வரும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. காலையில கனமழை பெய்து ஒரு மதியம் வரைக்கும் மழை இல்லாத இருந்த நிலையில் தற்போது மீண்டுமாக மழை பெய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மக்கள் குடையை பிடித்தபடி அருகில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள். இந்த பகுதி காவல்துறை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். 4 ரதவீதியின் அந்த பகுதி முழுமையாக அவர்கள் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கான அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சாலையோர கடைகள், மழையின் காரணமாக சாலையோர கடைகளுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. இருந்த போதிலும் கூட அதையும் தாண்டி அவர்கள் தீபாவளிக்கான இறுதி கட்டத்துக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த ரதவீதியில மட்டுமல்லாது 4 ரதவீதிகளிலும் 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை காவல்துறையினர் நிறுவி அதன் மூலமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மக்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் 3 நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக அதை வாங்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஜவுளி கடைகள் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் சாலையோர கடைகளிலும் மெல்ல மெல்ல மக்கள் வாங்க துவங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. மழை குறுக்கிட்டாலும் கூட அவர்கள் தங்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நிலையில தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க இறுதிக்கட்ட அளவில் வாங்க துவங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக மழை குறுக்கிட்டாலும் கூட நெல்லை மக்கள் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு தயாராகிட்டு வரக்கூடிய அந்த இறுதிக்கட்ட காட்சிகளை பார்த்தும் விவரங்களுக்கு நன்றி சிவமணி.